Dear children, in this video we are going to see about specification from chapter 6. இப்போ ஸ்பெசிஃபிகேஷனா தெரியும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தேவையான இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து எக்ஸாக்டா துல்லியமா ப்ராப்பரா சொல்றது அதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம்னா 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் அந்த ப்ராப்ளத்தை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணணும். செகண்ட் அந்த ப்ராப்ளத்தோட இன்புட் என்னது அவுட்புட் என்னது அதை கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணணும். தேர்டு அந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான இன்புட் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் அதை கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு இன்டிஜரை அனதர் இன்டிஜரால டிவைட் பண்றோம். நமக்கு தெரியும் ஒரு இன்டிஜரை அனதர் இன்டிஜரால டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கிடைக்கும். இப்போ இதான் நம்மளுடைய ப்ராப்ளம். நம்ம compute the quotient and remainder after dividing an integer a by another integer b. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை கிளியரா சொல்லியாச்சு. ஒரு இன்டிஜரை another இன்டிஜரால டிவைட் பண்ணி quotient and remainder கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இதான் நம்மளுடைய ப்ராப்ளத்தை கிளியரா ஸ்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தோட இன்புட்ஸ் என்னது அவுட்புட்ஸ் என்னது. இப்போ ஒரு இன்டிஜரை another இன்டிஜரால டிவைட் பண்றதுக்கு நமக்கு 2 இன்டிஜர் வேல்யூஸ் வேணும். ஸோ அந்த இன்டிஜர் வேல்யூஸோட வேரியபிள்ஸ் தான் இன்டிஜர் ஏ அண்ட் பின்னு எடுத்திருக்கோம். இப்போ இங்க ஏயும் பியும் நம்மளுடைய இன்புட்ஸ். இப்போ ஏயை பியால டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கிடைக்கும். இந்த கோஷியன்டும் ரிமைண்டரும் தான் நம்மளுடைய அவுட்புட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிவைட் ஆஃப் 22,5 22 5ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது 4 கோஷியண்டா வரும், 2 ரிமைண்டரா வரும். இங்க நம்மளுடைய இன்புட் வேல்யூஸ் 22,5 அவுட்புட் வேல்யூஸ் 4,2. இங்க ஏ அண்ட் பி 2 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம். ஏயோட வேல்யூ 22, பியோட வேல்யூ 5. அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கோஷியன்ட் Q வந்து 4 வரும், ரிமைண்டர் ஆரோட வேல்யூ 2 வரும். இப்போ நமக்கு இன்புட்ஸ் என்னது அவுட்புட்ஸ் என்னதுன்னு கிளியரா தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்னது அதை கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணணும். இன்புட்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா டிவைடிங் அன் இன்டிஜர் ஏ பை அனதர் இன்டிஜர் பி. இப்போ ஒரு இன்டிஜர் ஏ அனதர் இன்டிஜர் பியால டிவைட் பண்றோம். ஸோ நம்மளுடைய இன்புட்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டும் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஏ இஸ் அன் இன்டிஜர். நெக்ஸ்ட் பியோட வேல்யூ 0வா இருக்கக்கூடாது. ஏன்னா 0வால ஒரு நம்பரை டிவைட் பண்ண முடியாது. அதான் பி நாட் ஈக்குவல் டு 0. அதான் இன்புட்ஸோடைய ப்ராப்பர்ட்டி எங்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அவுட்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி. இந்த அவுட்புட் ப்ராப்பர்ட்டியில என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றாங்க. இந்த அவுட்புட் கரெக்டா இருக்கான்னு எப்படி செக் பண்றாங்கன்னா இந்த கோஷியன்ட் வேல்யூ கோஷியன்ட் 4 இந்த 4 இந்த டிவைசரால மல்டிப்ளை பண்றாங்க. டிவைசர் 5 4 5s are 20 மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைண்டரால ஆட் பண்றாங்க. ரிமைண்டர் 2 22. இப்போ இந்த வேல்யூவும் இந்த டிவிடெண்ட் வேல்யூ 22 ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம சொல்யூஷன் கரெக்ட். அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியா கொடுத்திருக்காங்க. A is equal to Q quotient into divisor B வந்து divisor plus or remainder. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இந்த ரிமைண்டர் வேல்யூ must be less than divisor வேல்யூ. divisor 5 remainder 2 must be less than divisor இருக்கணும். அதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. 0 less than or is equal to or less than B. இந்த ரிமைண்டர் must be less than divisor. அதே டைம்ல இந்த ரிமைண்டர் வேல்யூ must be greater than or equal to 0. then 2 properties of output. இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம்னா 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். செகண்ட் அந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான இன்புட் அவுட்புட் என்னது. தேர்ட் அந்த இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்னது. இந்த 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸை கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணும். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. Let's see here specification. To solve a problem, first we must state the problem clearly and precisely. இப்போ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ராப்ளத்தை கிளியர்னா தெரியும் தெளிவாகவும் அண்ட் ப்ரீசைஸ்லினா துல்லியமாகவும் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் we must state the problem clearly and precisely. Next point. A problem is specified by the given input and the desired output. இப்போ ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா கொடுத்திருக்கிற இன்புட் அதான் given input and the desired output நமக்கு தேவையான desired output பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்
To design an algorithm for solving a problem, we should know the properties of the given input and the properties of the desired output. இப்போ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம அல்காரிதம் டிசைன் பண்றோம். இந்த அல்காரிதத்தை டிசைன் பண்றதுக்கு அந்த ப்ராப்ளத்தோட கிவன் இன்புட், கொடுத்திருக்கிற இன்புட், அப்புறமா நமக்கு தேவையான அவுட்புட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் we should know the properties of the given input and the properties of the desired output. Next point, the goal of the algorithm is to establish the relation between the input and the desired output. ஒரு அல்காரிதம் டிசைன் பண்றதோட மெயின் எய்ம் என்னன்னா, மெயின் கோல் என்னன்னா, இப்போ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில, நமக்கு தேவையான அவுட்புட்டுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதா அல்காரிதத்தோட மெயின் கோல். அல்காரிதம் ஸ்பெசிபிகேஷன்னா என்னன்னு சிம்பிளா சொல்லியிருக்காங்க. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் an algorithm is the desired input output relation. நம்ம விரும்புற, அதான் desiredனா விரும்புற இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் தான் நம்மளுடைய ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் an algorithm. நெக்ஸ்ட் பாயிண்ட், the inputs and outputs are passed between an algorithm and the user through variables. இப்போ இந்த அல்காரிதத்துக்கும் யூசருக்கும் இடையே எப்படி இந்த இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் பாஸ் பண்ணுவாங்கன்னா த்ரூ த வேரியபிள்ஸ் மூலமா தான் அல்காரிதத்துக்கும் யூசருக்கும் இடையே இன்புட் அண்ட் அவுட்புட்டை பாஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், த வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் வென் த அல்காரிதம் ஸ்டார்ட்ஸ் இஸ் நோன் அஸ் த இனிஷியல் ஸ்டேட்ஸ். இப்போ அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸை இனிஷியல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் when the algorithm finishes is known as the final state. இப்போ அல்காரிதம் எண்ட் ஆகும்போ, ஃபினிஷ் ஆகும்போ அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸை ஃபைனல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த இமேஜ்ல இன்புட்ஸுக்கும் அவுட்புட்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், let P be the required property of the inputs. P இன்புட்டுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்காங்க. அண்ட் Q the property of desired outputs. Qவை நமக்கு விருப்பமான அவுட்புட்ஸுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியா எடுத்திருக்காங்க. தென் த அல்காரிதம் எஸ், அல்காரிதத்தை எஸ்ஸா சொல்லியிருக்காங்க. இந்த அல்காரிதத்தை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் த அல்காரிதம் எஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் அஸ், ஃபர்ஸ்ட் அல்காரிதம் நேம், அதோட இன்புட்ஸ். அல்காரிதம் நேம் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம், டிவைட். இப்போ ஒரு இன்டிஜரை அனதர் இன்டிஜரால டிவைட் பண்றதுக்கு 2 வேல்யூஸ் வேணும். அந்த 2 வேல்யூஸோட வேரியபிள்ஸ் தான் நம்ம இன்புட்ஸா கொடுப்போம். அங்க a, b 2 வேரியபிள்ஸ் தான் நம்மளுடைய இன்புட்ஸ். நெக்ஸ்ட் டபுள் டேஷஸ் இன்புட்ஸ். டபுள் டேஷ்ல இப்போ ஒரு லைன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை கமாண்ட் லைனா கன்சிடர் பண்ணுவோம். அதான் டபுள் டேஷஸ் இன்புட்ஸ்னா இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டியை இங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நம்ம இன்புட்டோடைய ப்ராப்பர்ட்டி தான் இங்க P எடுத்திருக்கோம், அதான் இங்க P சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் டபுள் டேஷஸ் அவுட்புட்ஸ். இங்க டபுள் டேஷஸ் அவுட்புட்ஸ்னா அவுட்புட்டோடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்க Q எடுத்திருக்கோம், அதை இங்க Q சொல்லியிருக்கோம். Next point, the specification means that if the algorithm starts with inputs satisfying P, then it will finish with the outputs satisfying Q. இப்போ இங்க பாத்தீங்கன்னா P நமக்கு தேவையான இன்புட் ப்ராப்பர்ட்டிஸா எடுத்திருக்கோம், Qவை நமக்கு விருப்பமான அவுட்புட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸா எடுத்திருக்கோம். இங்க இந்த ஸ்பெசிபிகேஷனோட மீனிங் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ் P-ய சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த அல்காரிதம் எண்ட் ஆகும்போ, ஃபினிஷ் ஆகும்போ நம்ம கொடுத்திருக்கிற அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் Q-வை சாட்டிஸ்ஃபை பண்ணி எண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டபுள் டேஷோட மீனிங் என்னன்னு சொல்லியிருக்காங்க. டபுள் டேஷ் இண்டிகேட்ஸ் தட் த ரெஸ்ட் ஆஃப் த லைன் இஸ் ஏ கமாண்ட் லைன். இப்போ ஒரு லைனை கமாண்ட் லைனை இண்டிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா டபுள் டேஷ். இப்போ ஒரு லைனை கமாண்ட் லைனை நம்ம கொடுத்தோம்னா அந்த லைனை கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணாது, அந்த லைனை ஒமிட் பண்ணிடும். அந்த கமாண்ட் லைன் எதுக்காக கொடுக்குறோம்னா ஒரு தேர்ட் பர்சன் இந்த ப்ரோக்ராம் என்ன பர்பஸாக கொடுக்குறோன்னு ஈஸியா அந்த கமாண்ட் லைனை பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுக்காக கொடுக்கறத இந்த கமாண்ட் லைன் வந்து ஹியூமன் ரீடர்ஸ்க்காக கொடுக்கறது. கமாண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் டு அனோட்டேட் எ ப்ரோக்ராம் ஃபார் த ஹியூமன் ரீடர்ஸ் அண்ட் நாட் எக்ஸிக்யூட்டட் பை த கம்ப்யூட்டர். வந்து ஹியூமன் ஈஸியா அந்த ப்ரோக்ராமை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கறது இந்த கமாண்ட் லைன். இந்த லைனை கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணாது. Next point, in our algorithmic notation we use double dashes, then double dashes, 2 times dash use பண்ணுவோம், அதான் double dashes. To start a command line, algorithmic notationல double dash கொடுத்து நம்ம command line start பண்ணலாம். அதே மாதிரி C++ programming languageல பாத்தீங்கன்னா double slash யூஸ் பண்ணி நம்ம command line கொடுக்கலாம்.
அதான் in C++ a double slash தான் double slash indicates that the rest of the line is a comment. Next இந்த algorithm specificationக்கு ஒரு example பார்க்கலாம். Example, write the specification of an algorithm to compute the quotient and remainder after dividing an integer a by another integer b. இப்போ ஒரு integer அது a எடுத்திருக்காங்க, another integer b. இந்த another integer b ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு quotient and remainder வரும். இந்த quotient and remainder கம்ப்யூட் பண்றதுக்கு நமக்கு algorithm specification எழுத சொல்லியிருக்காங்க. இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவைட் ஆஃப் 22,5 22 5 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு quotient 4 வரும், 2 ரிமைண்டர் வரும். இங்க 2 வேல்யூஸ்மே இன்டீஜர் வேல்யூஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிவைட் ஆஃப் 15,3 15 3 ஆல டிவைட் பண்ணும்போது 5 quotient வரும், 0 ரிமைண்டர் வரும். இங்க பாத்தீங்கன்னா 2 இன்புட் வேல்யூஸ் நமக்கு வேணும். இங்க 22,5 நமக்கு இன்புட், 4,2 ரெண்டுமே அவுட்புட் வேல்யூஸ். ஸோ இங்க 2 இன்புட் தான் a, b 2 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம். லெட் a and b be the input variables. We'll store the quotient in the variable q. இந்த quotient q வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம டிவைட் பண்ணி கிடைக்கிற quotient வேல்யூவை qல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ரிமைண்டர் இன் வேரியபிள் ஆர் ரிமைண்டரை ஆர் வேரியபிள வச்சிருக்கோம். ஸோ q and r are the output variables. இங்க qவும் rவும் quotientடும் ரிமைண்டரும் நம்மளுடைய அவுட்புட் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்புட்ஸ் a and b. இங்க இன்புட் a and b யோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? இங்க a should be an integer. இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டிப்பா இன்டீஜரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. a should be an integer. அப்பதான் ரிமைண்டர் வேல்யூ நமக்கு மீனிங்ஃபுல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. ரிமைண்டர் இஸ் மீனிங்ஃபுல் only for integer division. And b should not be 0 since division by 0 is not allowed. Next inputக்கும் outputக்குள்ள desired relation என்னன்னு பார்க்கலாம். What is the desired relation between the inputs a and b? இங்க a and b two inputs, a and b two variables, அதான் inputs எடுத்திருக்கோம். And the outputs q and r. q na quotient, r na remainder. The two outputs q na quotient and r remainder should satisfy the property. இது வந்து following property-யை satisfy பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் a is equal to q into b plus r. இங்க என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்கன்னா இது நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு a யோட வேல்யூ வரணும். இங்க a is equal to q, q னா quotient. இங்க நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு டிவைட் ஆஃப் 22,5. இங்க 22a 5 வந்து b. இங்க 4 நம்மளுடைய quotient, 2 வந்து ரிமைண்டர். So q na quotient 4 into b நம்மளோட divisor 5 b யோட வேல்யூ 4 into 5 20 plus நம்மளோட ரிமைண்டர் வேல்யூ r வந்து 2. இவ்வளவும் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 22 வருது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் a வேல்யூவும் 22. ஸோ இதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. இங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. அண்ட் the remainder r should be less than the divisor. ரிமைண்டர் வேல்யூ இங்க ரிமைண்டர் வேல்யூ 2 less than divisor 5. இந்த செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு தான். அதான் இங்க கொடுத்திருக்காங்க செகண்ட் கண்டிஷன் 0 less than or is equal to r னா ரிமைண்டர் less than b னா டிவைசர். நெக்ஸ்ட் இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி நமக்கு விருப்பமான இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதான் கம்பைனிங் தீஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் will specify the desired input output relation as double dashes outputs. இப்போ ஒரு லைன் டபுள் டேஷ்ல ஸ்டார்ட் ஆச்சுனாலே அது வந்து கமாண்ட் லைன். இப்போ டபுள் டேஷஸ் அவுட்புட்ஸ்னா நமக்கு விருப்பமான இன்புட் அவுட்புட் ரிலேஷனை ஸ்பெசிஃபை பண்றது. இங்க அவுட்புட் வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி a is equal to q into b plus r. இங்க q வந்து quotient, b divisor, r வந்து remainder. செகண்ட் ப்ராப்பர்ட்டி 0 less than or is equal to r less than b. In the remainder value must be less than divisor. இங்க remainder must. Next point, the command that starts with the double dashes inputs. இப்போ ஒரு கமாண்ட் லைன் டபுள் டேஷஸ் இன்புட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து கொடுத்திருக்கிற இன்புட்டோட ப்ராப்பர்ட்டிஸை ஸ்பெசிஃபை பண்றது. அதான் ஆக்சுவலி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கிவன் இன்புட்ஸ். நெக்ஸ்ட் the command that starts with the double dashes outputs. ஒரு கமாண்ட் லைன் டபுள் டேஷஸ் அவுட்புட்ஸ் ஆல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது நமக்கு விருப்பமான இன்புட் அவுட்புட் ரிலேஷனை ஸ்பெசிஃபை பண்றது.
is the desired relation between the inputs and the outputs. Next, நம்ம இப்ப பார்த்த அந்த அல்காரிதத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். The specification of the algorithm is the first algorithm name and its inputs. இங்க divide the algorithm name A, B ரெண்டும் inputs. Next, double dash inputs of. இங்க வந்து input உடைய ப்ராப்பர்ட்டி, நம்ம கொடுத்திருக்கிற input உடைய ப்ராப்பர்ட்டியை ஸ்பெசிஃபை பண்ணும். A is an integer. இங்க A வந்து இன்டீஜரா இருக்கணும். B யோட வேல்யூ இந்த டிவைசர் வந்து 0வா இருக்கக்கூடாது, ஏன்னா 0வால டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அவுட்புட்ஸ். அவுட்புட் எதை ஸ்பெசிஃபை பண்ணணும்னா நம்மளோட டிசைர்ட் இன்புட் அவுட்புட்டோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்பெசிஃபை பண்ணும். அதான் A is equal to Q கோஷியன்ட் into B. B பிளஸ் இது வந்து டிவைசர் பிளஸ் ஆர் ரிமைண்டர் அண்ட் டூ ப்ராப்பர்ட்டிஸ்ங்க. 0 நம்மளுடைய ரிமைண்டர் வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தேன் அவர் டிவைசர் வேல்யூ. அதான் 0 லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் ஆர் இஸ் ஈக்குவல் டு பி. ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்மேட் பத்தி பார்க்கலாம். இது எக்ஸாமுக்கு கேட்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். நம்ம இப்ப பார்த்த அதே சேம் தான் இங்க 3 பார்ட் ஃபார்மேட்ல எழுதி இருக்காங்க. We can write the specification in a standard 3 part format. இங்க first part the name of the algorithm and the inputs. First part algorithத்தோட நேம் நம்ம இப்பதான் பார்த்தோம். Divide நம்ம algorithm நேம் எடுத்துக்கிட்டோம். Inputs A, B. The name of the algorithm and the inputs. Second part input. இப்ப input எதை ஸ்பெசிஃபை பண்ணணும்னா the property of the inputs. The property of the inputs. Next third part output. Output வந்து நம்ம desired input output relation ஸ்பெசிஃபை பண்றது output. Output the desired input output relation. Next point அதே சேம் தான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. The first part is the name of the algorithm and the inputs. The second part is the property of the inputs. It is written as a command which starts with double dashes inputs. இது வந்து கமாண்ட்ஸ் எழுதுறோம். இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா டபுள் டேஷஸ் இன்புட்ஸால ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் the third part is the desired input output relation. It is written as a command which start with double dashes outputs. The third part double dashes outputs ஆல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். Next point, the input and output can be written using English and mathematical notation. இங்க நம்மளுடைய input and output English mathematical notationல நம்ம எழுதணும்னு சொல்லிருக்காங்க. Algorithm specificationக்கு another example பார்க்கலாம். Write the specification of an algorithm for computing the square root of a number. ஒரு நம்பருடைய square root compute பண்றதுக்கு algorithm specification எழுத போறோம். First line, let us name the algorithm square root. இங்க algorithmத்தோட name square root ன்னு எடுத்திருக்கும். It takes the number as a input. இது ஒரு நம்பரை input எடுத்துக்கும். Let us name the input n. அந்த input உடைய name n இங்க எடுத்திருக்கும். n should not be negative. n வந்து negative value, minus value இருக்கக்கூடாது. It produces the square root of n as output. இது வந்து n உடைய square root output produce பண்ணும். Let us name the output y. அந்த output ஓட name தான் y எடுத்திருக்கும். Then n should be the square of y. இந்த n வந்து y உடைய ஸ்கொயரா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அல்காரிதத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். Now the specification of the algorithm is இங்க ஸ்கொயர் ரூட் தான் அல்காரிதம் நேம், n வந்து நம்மளுடைய இன்புட். செகண்ட் இன்புட்ஸ், இங்க இன்புட் n எப்படி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. n is a real number. n வந்து ரியல் நம்பரா இருக்கணும். அது வந்து நெகட்டிவ் நம்பரா இருக்கக்கூடாது. n greater than or is equal to 0. 0 விட கிரேட்டரா இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலா இருக்கணும். n வந்து நெகட்டிவா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அவுட்புட்ஸ், y is a real number such that y square is equal to n. Specification as contract. Contractனா தெரியும், ஒப்பந்தம். Specification of an algorithm serves as a contract between the designer of the algorithm and the users of the algorithm because it defines the rights and responsibilities of the designer and the user. The algorithm specification, designer of the algorithm தெரியும், algorithத்தை டிசைன் பண்றவங்க, and the users of the algorithத்தை யூஸ் பண்றவங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இது சர்வ் ஆகும். ஏன்னா because it defines the rights and responsibility of the designer and the user. யூசருக்கும் டிசைனருக்கும் உள்ள ரைட்ஸ்னா தெரியும், உரிமைகளையும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது அவங்களோட பொறுப்பையும் தான் வரையறுக்கிறது. அதனாலதான் இந்த specification of an algorithm serves as a contract between the designer of the algorithm and the users of the algorithm.
Next point, ensuring that the inputs satisfy the required properties is the responsibility of the user, but the rights of the designer. இங்க இன்புட்ஸ் உடைய required properties, requiredனா தெரியும், தேவையான ப்ராப்பர்ட்டிஸ சாட்டிஸ்ஃபை பண்றது யூசருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, யூசருடைய பொறுப்பு. அதே டைம்ல பட் த ரைட் ஆஃப் த டிசைனர், டிசைனருடைய ரைட்ஸ்னா உரிமை. நெக்ஸ்ட் பாயிண்ட், the desired input-output relation is the responsibility of the designer and the right of the user. அதே டைம்ல நம்ம விருப்பமான இன்புட் அவுட்புட் ரிலேஷன் வந்து டிசைனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே டைம்ல யூசரோட ரைட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட்லி if the user fails to satisfy the properties of the inputs, the designer is free from his obligation to satisfy the desired input-output relation. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இப்போ யூசர் இன்புட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபை பண்ணலைனா, ப்ராப்பரா ஸ்பெசிஃபை பண்ணலைனா டிசைனர் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபை பண்ணாம போகலாம். அதான் ஃப்ரீ ஃப்ரம் ஹிஸ் ஆப்ளிகேஷன் டு சாட்டிஸ்ஃபை த டிசைர்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க நம்ம எடுத்திருக்கிற அல்கோரிதம் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ கிவன் நம்பர். கன்சிடர் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த அல்கோரிதம் ஸ்கொயர் ரூட். இங்க பாத்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளுடைய அல்கோரிதம் நேம் வித் இட்ஸ் இன்புட். இங்க ஸ்கொயர் ரூட் தான் நம்மளுடைய அல்கோரிதம் நேம். இப்போ ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு ஒரு நம்பர் வேணும், அதுதான் என்னன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் டபுள் டேஷஸ் இன்புட்ஸ். இப்போ ஒரு லைன் டபுள் டேஷஸ் இன்புட்ஸால ஸ்டார்ட் ஆச்சுனாலே அது வந்து கமாண்ட் லைன். இங்க இன்புட்டுடைய ப்ராப்பர்ட்டியை ஸ்பெசிஃபை பண்றது. இப்போ இங்க இன்புட் n வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. n இஸ் ஏ ரியல் நம்பர். n வந்து ஒரு ரியல் நம்பரா இருக்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன், அந்த n should be greater than or is equal to 0. 0வா இருக்கலாம், இல்ல 0வோட கிரேட்டரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாசிட்டிவ் நம்பரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நெகட்டிவா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கமெண்ட், டபுள் டேஷஸ் அவுட்புட்ஸ். இது என்ன பண்ணும்னா இன்புட் அண்ட் அவுட்புட்டோட ரிலேஷன்ஷிப்பை இங்க ஸ்பெசிஃபை பண்ணும். டபுள் டேஷஸ் அவுட்புட்ஸ். y இஸ் ரியல் நம்பர். இங்க நம்மளுடைய அவுட்புட் y, அது வந்து ரியல் நம்பரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பட் நெகட்டிவ் நம்பரா இருக்கக்கூடாதுன்னு இங்க சொல்லல. such that y square is equal to n. இப்போ இதுதான் நம்மளுடைய அல்கோரிதம் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்றபடி அல்கோரிதம் டிசைனர் கேன் கன்ஸ்ட்ரக்ட் த அல்கோரிதம். இப்போ அல்கோரிதம் டிசைனர் என்ன பண்றாருன்னா கொடுத்திருக்கிற இன்புட் வந்து பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு அசியூம் பண்றாரு. அதான் அல்கோரிதம் டிசைனர் கேன் அசியூம் தட் த கிவன் நம்பர் இஸ் நான் நெகட்டிவ். கொடுத்திருக்கிற நம்பர் வந்து நான் நெகட்டிவ், பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு அசியூம் பண்ணி அவர் அல்கோரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் த அல்கோரிதம். The user can expect the output to be the square root of the given number. இங்க யூசர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா அவுட்புட் வந்து கொடுக்கிற நம்பருடைய ஸ்கொயர் ரூட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதான் the user can expect the output to be the square root of the given number. The output could be the negative square root of the given number. இங்க அவுட்புட் வந்து நெகட்டிவ் நம்பராவும் இருக்கலாம். அதான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் நம்பர். ஏன்னா இங்க ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து நெகட்டிவ் நம்பரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, ஜஸ்ட் y இஸ் ஏ ரியல் நம்பர்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதான் the specification did not commit that the output is the positive square root. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல அவுட்புட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கணும்னு இங்க எதுவுமே கமிட் பண்ணல. Next point, if the user passes a negative number as the input, இப்போ யூசர் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரை இன்புட்டா பாஸ் பண்ணா, இங்க வந்து இன்புட் வந்து நெகட்டிவ் நம்பரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இப்ப என்ன சொல்றாங்க, if the user passes a negative number as a input, யூசர் நெகட்டிவ் நம்பரை இன்புட்டா பாஸ் பண்ணா, then the output need not be the square root of the number. அவுட்புட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி இங்க ஒரு சிம்பிள் இமேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த இமேஜ்ல ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்புட்ஸ், இன்புட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ், நெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப், இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப், அடுத்து யூசருக்கும் அல்கோரிதம் டிசைனருக்கும் உள்ள ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ யூசருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க அல்கோரிதம் டிசைனருக்கு ரைட்ஸ், அதே டைம்ல யூசருடைய ரைட்ஸ் அல்கோரிதம் டிசைனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் இந்த இமேஜ்ல இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல அல்கோரிதம் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பார்த்தோம். இந்த அல்கோரிதம் ஸ்பெசிஃபிகேஷன்ல 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு. இந்த 3 பார்ட்ஸ் தான் ஃபுல்லா வந்து 2 டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. First part, the name of the algorithm and the inputs. Second, the property of the inputs. Third, the desired input-output relation. Thank you, children.